காலா படத்துக்கு தடை விதிக்கணும்னு தொடரப்பட்ட வழக்குல நடிகர் ரஜினிகாந்த் பதிலளிக்க சென்னை கோர்ட் உத்தரவிட்டிருக்கு. சென்னை காரம்பாக்கத்தை சேர்ந்த GSR விண்மீன் கிரியேஷன்ஸ் உரிமையாளரான கே ராஜசேகரனுங்கிற KS நாகராஜா சென்னை பெருநகர 6வது உதவி உரிமையல் கோர்ட்டில் தாக்கல் செஞ்சிருக்க மனுவில் கூறியிருப்பதாவது, டைரக்டர் ரஞ்சித்தோட டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் நடிக்கிற காலாங்கிற கரிகாலன் படத்தோட ஷூட்டிங் மும்பைல நடந்துட்டு வருது. கரிகாலன் படம் மற்றும் அந்த கதை தொடர்பாக கடந்த 1995 மற்றும் 1996 வருஷத்துல நான் நடிகர் ரஜினிகாந்தோட வீட்டுக்கு போய் அவரை நேர்ல சந்திச்சு பேசியிருக்கேன். கடந்த 1996 சென்னை பாம்க்ரோவ் ஹோட்டல்ல டைரக்டர் KS ரவிக்குமார் மூலமா கரிகாலன், உடன்பிறவா தங்கச்சி ஆகிய படத்தோட தலைப்புகளை வெளியிட்டிருந்தேன். கரிகாலன்ங்கிற தலைப்பு மற்றும் கதையோட மூலக்கரு அது எல்லாமே என்னோட உருவாக்கம் தான். கரிகாலன் திரைக்கதையை பல தயாரிப்பாளர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். என்னால உருவாக்கப்பட்ட கரிகாலன் தலைப்பையும் அந்த கதையையும் தனுஷ், ரஞ்சித் ஆகியோர் திருடி அதுக்கு மறுவடிவம் கொடுத்து இப்போ நடிகர் ரஜினிகாந்தை வச்சு காலாங்கிற கரிகாலன் என்ற படத்தை எடுத்துட்டு வராங்க. அதனால கரிகாலன்கிற தலைப்பும் மற்றும் அது மூலக்கதையை டைரக்டர் ரஞ்சித் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த், வண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனம், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சங்கம் ஆகியோர் பயன்படுத்த தடை விதிக்கணும்னு அந்த மனுல கூறப்பட்டிருக்கு. இந்த மனுவை நீதிபதி தமிழரசி முன்னிலையில நேற்று விசாரணைக்கு வந்துச்சு. மனுவை விசாரித்த அந்த நீதிபதி இந்த வழக்கு சம்பந்தமாக நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் டைரக்டர் ரஞ்சித், வண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனம், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சங்கம் ஆகியோர் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டாங்க. பிறகு இந்த விசாரணையை 15ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வச்சிருக்காங்க. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.